தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, செங்கல் சூளைகள் குறித்து உயர்நீதிமன்றம் தற்போது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்வதற்காக எமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அதிருப்தி குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, செங்கல் சூளை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக செங்கல் சூளையில் செம்மண்கள் கொள்ளை என்பது அதிகரித்திருக்கிறது. இதனை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது, சீல் வைக்கப்பட்ட பிறகும் கூட கோவை வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய 14 செங்கல் சூளைகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த கோவை மாவட்ட வனப்பகுதிகளின் கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கல் சூளைகள் சட்டவிரோதமாக செயல்படுவது தொடர்பாகவும் செம்மண் கொள்ளை தொடர்பாகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இதில் சுங்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செங்கல் சூளைகளுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜராகி வாதாடும் போது, அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த பிறகும் செம்மண் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுகிறது என்று மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக நீதிபதி தன்னுடைய கருத்தாக தெரிவிக்கும் போது, நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் ஒவ்வொரு துறை மீதும் குறை கூறி வருகிறார்கள் என்று தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்தது மட்டுமல்லாமல், இந்த சீல் வைக்கப்பட்ட பிறகும் கூட கோவை வனப்பகுதியில சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய 14 செங்கல் சூளைகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து இது தொடர்பான பதிலறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து அக்டோபர் 4ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.